கூகுளோட பிளே ஸ்டோர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். எதை பத்தினதுன்னா, சப்போஸ் உங்களுடைய மொபைல மத்தவங்ககிட்ட நீங்க ஷேர் பண்றீங்க, இல்லைன்னா உங்க மொபைல உங்க குழந்தைங்கிட்ட கொடுக்குறீங்க. இப்படி கொடுக்கும் போது அவங்க தப்பி தவறி பிளே ஸ்டோர்ல போயிட்டு எசக்க பொசக்க ஏதாவது பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மொத்த பணமும் காலி. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட கூகுள் என்ன பண்ணாங்கன்னா, பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பூட்டை போட்டாங்க. அந்த பூட்டு எப்படி இருந்ததுன்னா, பாஸ்வேர்டு, அதாவது நம்பரை கொடுத்து நீங்க ஓபன் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு, அது இப்பவும் இருக்கு. அது இல்லாம அடிஷ்னலா என்ன பண்ணாங்கன்னா, இந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப ஈஸி, கன்வீனியன்ட். இப்படி இருக்கும்போது நீங்க யார்கிட்ட மொபைலை ஷேர் பண்ணாலும் சரி, கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப்ஸோ, கேம்ஸோ, ஒரு புக்கோ நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா, நம்ம டைரக்டா அந்த பேமெண்ட் மோடுக்குள்ள போயிட முடியாது. அதுக்கு முன்னால பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை முதல்ல சரி பண்ணாதான் நீங்க இதெல்லாம் பண்ண முடியும். அதுல நமக்கு 2 விதமா கொடுக்குறாங்க. ஒன்னு பாஸ்வேர்டை பயன்படுத்தி வெரிஃபை பண்ணிக்கலாம், இன்னொன்னு பயோமெட்ரிக், அதுல ஃபேஸ் ஐடி, ஃபிங்கர் பிரிண்ட், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி உங்களை வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ண போறேன். அது என்னன்னா, பிளே ஸ்டோர் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட் வரும்போது ஒன்று அங்கே நீங்கள் போய் விசிட் பண்ணீங்கன்னா பேர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா அந்த இடத்தையே மாற்றி வேற இடத்துல செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் கூகுளோட பிளே ஸ்டோர்லையும் நடந்திருக்கு. இவ்வளவு நாளாக நீங்கள் ஒரு இடத்துல போய் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த பயோமெட்ரிக் செட்டப்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்னன்னா, இந்த செட்டப்பை வந்து வேற இடத்துல மாற்றிருக்காங்க. பட் இந்த மாற்றின இந்த செட்டப் இருக்குல்ல, இது எந்த ஓஎஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. லாஸ்டா ஆண்ட்ராய்டு 13ல பார்க்கும்போது வேற விதமான செட்டப்ல இருந்துச்சு. 14 நான் அக்சஸ் பண்ணல. இப்போ நான் வந்து ஆண்ட்ராய்டு 15 பயன்படுத்துறேன். 15ல இந்த பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷனை வந்து வேற இடத்துல செட் பண்ணியிருக்காங்க. சரி, எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். அந்த ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒன்லி ஆத்தென்டிகேஷனுக்கு வந்து பாஸ்வேர்டை மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு செட்டப்பை கூகுள் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னுடைய சேனலில் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 11 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னமும் டீப்பாக சர்ச் பண்ணி பார்த்ததுல கூகுள் இந்த பிளே ஸ்டோரில் இந்த பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷனை, அதுவும் குறிப்பாக பயோமெட்ரிக் எப்போ அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தான் ஆச்சு. கூகுள் கிட்ட நிறைய கேள்விலாம் கேட்டேன். எனக்கே தெரியல, ஒவ்வொரு அப்டேட்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்திருக்கோம். ஃபைனலாக ஏப்ரல் மாதம் 2024 கம்ப்ளீட்லி நாங்கள் வந்து இந்த பயோமெட்ரிக் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை கூகுளோட பிளே ஸ்டோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பர்ச்சேஸுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த செட்டப்பை அப்படியே துண்டா தூக்கி வேற இடத்துல வச்சிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. பிளே ஸ்டோரை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல், நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ், ஃபேமிலி, அபவுட், இந்த மாதிரி 4 விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால் 5 இருந்துச்சு. பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன் இருந்துச்சு, அதுக்கு முன்னால் ஆத்தென்டிகேஷன் இருந்துச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு ஓஎஸ் அப்டேட்லையும் இந்த இடம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஒன்று ரிமூவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பேரை மாற்றுவாங்க, இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து செந்தூக்கா தூக்கிட்டு வேற இடத்துல வச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு 15ல ஸோ அந்த பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன் இப்போ எங்கே இருக்குது தெரியுமா? மறுபடியும் டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன், பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக பாஸ்வேர்டில் இருக்கு. இப்போ நான் இதை வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனாக மாற்ற போகிறேன். பக்கத்தில் டாகிள் வந்து ஆஃப்ல இருக்கு. இதை நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டை இங்கே யூஸ் பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்க்ரீன் காட்டுது. நான் என்ன பண்ணுறேன், ஃபிங்கர் பிரிண்டை விரல வைக்கிறேன். ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதனால பக்காவா செட் ஆயிடுச்சு. இப்போ யூ ஆர் யூசிங் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வெரிஃபிகேஷன் ரிக்வயர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உள்ள போனால் ஆல் பேமெண்ட் மெத்தட், எல்லா பேமெண்ட்டுக்கும் இந்த பயோமெட்ரிக்கை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் செட் பண்ணிருங்க. இல்லைனா
ஒன்லி தோஸ் வித்தவுட் அ செப்பரேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அதில் கீழே சி விச் பேமெண்ட் மெத்தட் குவாலிஃபை, இதை நீங்கள் இப்படி தட்டினீங்கன்னா டைரெக்டாக கூகுளோட சப்போர்ட் பேஜுக்கு கொண்டு போகுது. அங்கே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா, பேமெண்ட் மெத்தட் யூனிஃபைடு பேமெண்ட் மெத்தட், யூபிஐல தேவையில்லை, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு தேவைப்படுது, நெட் பேங்கிங் தேவையில்லை, கூகுள் பிளே பேலன்ஸ்க்கும் கூகுள் பிளே கிஃப்ட் கார்டுக்கும் தேவைப்படுது. ஸோ நன்னு கொடுத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, டு ப்ரொடெக்ட் யுவர் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் மே பி ரிக்வயர்ட் ஃபார் பர்ச்சேஸ் இன் த சம் ஆப்ஸ் ரிகார்டிங் ஆஃப் செட்டிங்ஸ் சச் அஸ் ஆப்ஸ் எய்ம்ட் அட் சில்ட்ரன்ஸ். பார்த்தீங்களா, நன்னு கொடுத்தோம்னா ஓகே கொடுப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போமே, மறுபடியும் கொடுத்து பார்ப்போம். கொடுத்தா இதில் எந்த வித சேஞ்சஸும் வரல, அந்த செட்டப்பை மட்டும்தான் நம்ம மாற்றிருக்கோம். ஒருவேளை ஒரு ஆப்பையோ ஒரு புக்கையோ இல்லைன்னா கேமையோ பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன் நமக்கு காட்டாதோ தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்க்கல. சப்போஸ் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை பதிவு பண்ணுங்கள். ஸோ இதாங்க பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷனை பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இடத்துல பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இடத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அற்புதமான செட்டப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இந்த செட்டப்பை பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா பாஸ்வேர்டுனா உங்களுக்கு டக்குன்னு கீபோர்டை தட்டிக்கிட்டே இருக்கணும். இதுனா அப்படி இல்லை, உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீனில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கலாம், இல்லைன்னா சைடில் இருக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு விரல வச்சோமா, வெரிஃபை பண்ணோமா, அடுத்து பேமெண்ட் மோடுக்குள்ளே போனோமா, பர்ச்சேஸ் பண்ணோமா, இப்படி தாங்க இருக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி டீப்பான விஷயங்கள்லாம் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த யூடியூப்காரன் நிறைய பட்டனை கீழே வச்சு தொலைச்சிருக்கான். இருந்தாலும் அங்கே ஹைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. நீங்கள் விரும்பினா அதை தட்டி விட்டுக்கலாம். அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.